வணக்கம் அண்ணா. வணக்கம். அண்ணா, நீங்க எத்தனை வருஷமா பிளாவளக்கு உங்களுக்கு இந்த பிளாவளத்துல ஆர்வம் வந்துச்சுன்னு சொல்லுங்க. வருஷம் ஒரு 20 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். பழக்கம் 5ஆம் கிளாஸ் முடிச்சதுல இருந்து சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து அவங்க வீட்டில் போய் புறா பார்த்து. சரி. அப்போ பெரிய லெவலில் வளர்ப்பை பற்றிலாம் நமக்கு தெரியாது. கொஞ்சம் மாட புறாக்கள் ரேவல் அதெல்லாம் போட்டு தான் புறா வளர்க்க ஆரம்பிச்சது. சரி. அதுக்கப்புறம் 10th படித்த பிறகு புதுசாட்டு வேற கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வளர்ப்பு கூடுதல் பழக்கம். அந்த வடலோட சிவானை அவர் தான் முழுக்க முழுக்க நான் பந்தய விடுறதுக்கு ஃபர்ஸ்ட் பந்தய விடுறதுக்கு காரணமே அவர் தான். சரி. அவர்கிட்ட போய் வளர்ப்பை பற்றி படிச்சுக்கிட்டோம், என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் வளர்ப்பு புறானா இப்படி பறக்கணுங்கிறது தெரியும். சரி. மற்றபடி பெரிய லெவலில் வளர்ப்பு அது இதெல்லாம் நமக்கு பார்க்கவும் தெரியாது, இதை பற்றி எதுவும் தெரியவும் செய்யாது. சரி. அவர்கிட்ட போன பிறகு நிறைய கற்றுக்கிட்டோம் அவர்கிட்ட இருந்து. சரி சரி. அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்க முதல்ல எந்த வருஷம் எந்த டோர்னமெண்ட் விட்டீங்கன்னா? நான் 2014 2014 ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட். அது கோட்டார். இது வந்து இந்த பகவத் பந்தயம் நடத்தாங்களா, அதை வந்து எரளபுரத்து ரஞ்சித்தண்ணே சிவானே எல்லாரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் நடத்துனாங்க. சரி சரி சரி. அந்த பந்தயம் தான் நான் விட்டேன். அப்பவுமே நான் பந்தயம் விடுறதுக்குலாம் ஐடியாலாம் நமக்கு கிடையாது. சரி. சிவானை வந்து புறா வளர்க்க பந்தயம் விடாம அப்படி என்னத்துக்கு புறா வளர்க்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவர் தான் என்ன சேர்த்து விட்டாரு பந்தயத்துக்கு. சரி. அதுக்கப்புறம் தான் நான் பந்தயம் விட்டேன். ஃபர்ஸ்ட் வருஷம் 2014 பந்தயம் விட்டேன். அதுல என்ன டைம் வச்சீங்கன்னா? 13 மணிக்கு கரெக்டா 13 மணிக்கு என்னக்கெல்லாம் ப்ரா விட்டுருந்தீங்கன்னா? ஒரு கொம்பு திடீர் போட்டா ஒரு சுரு மேல ஒரு ஆணும். ஆனா இதுல உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி 13 மணிக்கு பிறந்தது கொம்பு திடீர் கருப்பு போட்டாதான். அது என்ன கண்ணுனா? மஞ்சள் கண்ணு தான். ஒரு 3 கல்யாணம் போட்டா. சரி சரி சரி. இது 2014. அதுக்கு பிறகு எந்த வருஷம் எந்த 2015 மறுபடியும் விட்டேன். அதே 2 புறா சுருமானு அதே கொம்பு திடீர். அது வந்து எந்த டோர்னமெண்ட் விட்டீங்க? அது வந்து அதே கோட்டார் பந்தயம் மறுபடியும். அந்த கோட்டார் அது கேன்சல் ஆகி அந்த பகவத் பந்தயம் அவங்க கேன்சல் பண்ணிட்டு அந்தோனி புதுசாட்டு அந்தோனி ஒரு இருக்காருல வேதனை, அவர் வந்து கோட்டார பந்தயம் வந்து நடத்தினார் ஃபர்ஸ்ட். சரி சரி சரி. அதுல விட்டேன். அந்த பந்தயம் வந்து அதே என்ன டைம் வச்சீங்கன்னா? அதுல 13:09. 13:09. இதே வாழ்விருப்பு கருப்பு அந்த அதே. ஆமா, அந்த புறா ஆன் ஆயிடுச்சு அடுத்த வருஷம். சரி. அந்த 2 புறா சேம் சுருமா மேல், அந்த ரெக்கரப்பு வாழ்விருப்பு மேல். சரி சரி. இது வந்து 2015. ஆமா. அதுக்கப்புறம் 2015 வேற ஏதாவது டோர்னமெண்ட் விட்டு? இல்ல ஒரே ஒரு பந்தயம் தான் கட்டியிருந்தேன். அந்த பந்தயத்துக்குள்ள ஆர்வங்கள் ஒன்றும் பெரிய லெவலில் வீட்லயும் சப்போர்ட் கிடையாது. என்னன்னா அப்படி சிம்பிளாட்டு ஒன்னோட முடிச்சுக்கிட்டோம். சரி. அதுக்கு பிறகு எந்த வருஷம் எந்த டோர்னமெண்ட்? அதுக்கு பிறகு கண்டினியூட்டு 4 வருஷம் மட்டும் பந்தயம் விட்டேன். இதுலயுமே நமக்கு டைம் கிடைக்கல, நேரம் சரியில்லை. உள்ள காலையில விட்டோம்னா கேன்சல் ஆயிரும். சரி சரி. இல்ல நைட்டு போய் கேன்சல் ஆகும். அந்த மாதிரி ஒரு 4 வருஷம் மட்டும் பந்தயம் கேன்சல் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4 வருஷம் ப்ராப்ளம் ஒதுக்கிட்டு ஃபாரின் 2 வருஷம் போனேன். அப்படி 6 வருஷம் மட்டும். அதுக்கப்புறம் பந்தயத்தை பத்தி என்ன இது பந்தயம் விட்டே டைம் இல்ல. 2 வருஷம் பந்தயமும் ஒண்ணுமே கிடையாது. 2 வருஷம் ஃபாரின்ல இருந்தேன். சரி. மறுபடியும் 2021 21 சரி. அது எந்த டோர்னமெண்ட் விட்டீங்கன்னா? அது வந்து ஃபர்ஸ்ட் விட்டது நம்ம ஹென்றி விட்டுருவேன். அது அந்த வருஷமே 3 பந்தயம் விட்டேன். 3 பந்தயம் விட்டீங்க. அதுல ஹென்றி டோர்னமெண்ட்ல என்ன டைம் வச்சீங்கன்னா? அது 15:42. 15:42. என்ன கலர் ப்ரா விட்டுருந்தீங்க? அது ஒரு கீரி ஃபீமேலும் சுருமால ஒரு மேலும். அது வந்து கீரி ஃபீமேல் வந்து மஞ்சள் கண்ணு தான். மஞ்சள் தான். சுருமா மஞ்சள் கண்ணு தான். அதுல உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்தது கீரி ஃபீமேல் தான். அது 15:43. அதே வருஷத்துல வேற இன்னும் வேற 15:38 ஒரு டைம். அது எந்த டோர்னமெண்ட்? அது மலையரசன பந்தயம். அதுல வந்து என்ன ப்ரா விட்டுருந்தீங்க? அதே ப்ரா தான். இதே ப்ரா தான். அதுக்கு பிறகு இன்னொரு டோர்னமெண்ட் அதே வருஷத்துல விட்டுருக்காங்க. டூர்னமெண்ட் விட்டேன். அது கேன்சல் ஆயிடுச்சு. ஆமா, அது ஒரு டூர்னமெண்ட் கேன்சல். இது வந்து 2021 21 இல்ல 22. ஓ சரி. அதுக்கு பிறகு 2023 ஏதாவது மறுபடியும் 2023 டோர்னமெண்ட் விட்டேன். அதுல ஒரு 14:48 ஒரு டைம். அது எந்த டோர்னமெண்ட்? 14:48 வச்சது ஹென்றி டோர்னமெண்ட். ஆமா. அது என்ன கலர் ப்ரா விட்டுருந்தீங்க? அது ஒரு சப்ஜால ஒரு ஃபீமேல். அன்னைக்கு வந்து 2 பந்தயம் சேர்த்து விட்டுருந்தேன். 2 பந்தயம் மலையரசன பந்தயம் சேர்த்து விட்டுருந்தேன். சப்ஜால ஒரு ஃபீமேல் வந்து டைம் வச்சு, கூடால விட்டுறது வந்து ஒரு தாமரையில ஒரு மெயில். சரி சரி. அதுல அப்ப சப்ஜா ஃபீமேல் தான் உங்களுக்கு டைம் வச்சுருக்கீங்க. அது வந்து என்ன கண்ணுனா? மஞ்சள் கண்ணு தான். 2 பந்தயத்துக்கு டோர்னமெண்ட்டுக்கும் ஒரே டைம் தானே உங்களுக்கு? 14. ஆமா, 2க்குமே ஒரே டைம். சரி சரி. இது வந்து 2023. அதுக்கப்புறம் அந்த வருஷத்துல வேற ஏதாவது? அந்த வருஷத்துல இன்னொரு பந்தயம் விட்டுருந்தேன். அது வந்து 13:48 ஒரு டைம் உண்டு. அது எந்த டோர்னமெண்ட்? அது வந்து நம்ம கிருஷ்ணர் பந்தயம். கிருஷ்ணர். ஆமா.
சரி சரி. அது என்ன கலர் புறா விட்டுருந்தீங்க? அது ஒரு தாமரையில ஒரு மேலும் சுருமாயில ஒரு மேல் மட்டும். அதுல உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்தது தாமரை மேல். தாமரை மேல் தான். அது என்ன கண்ணுனா? மஞ்சள் கண்ணு வாங்கினேன். சொருமா மஞ்சள் கண்ணு. மஞ்சள் கண்ணு எல்லாமே மஞ்சள். சரிண்ணா. இது வந்து 2020 வந்து நமக்கு 2 வருஷம் மட்டும் 2022 23 2 வருஷம் மட்டும் பிறந்தவங்களா. ஓ சரி சரி சரி. இது வந்து 2023ல இந்த டைம் வச்சிருங்க நீங்க. 2024ல ஏதாட்டு வரணும்? 24 மறுபடியும் நான் ஃபாரின் போயிட்டேன் ப்ராப்ளம் கொடுத்துட்டு. சரி 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 சரி. அப்புறம் 2025 நம்ம டோர்னமெண்ட்ல வந்து 16 மணி நேரமும் 12 நிமிஷமும் வச்சிருக்கீங்க. அது என்ன கலர் புறா விட்டுருந்தீங்கன்னா? அது வந்து ரெண்டுமே கொம்புதிரி வாழ்க்கிற புறா, ஜீனி புறா தான். ஜீனி தான். அது ரெண்டுமே மேலா ஃபீமேலா? ரெண்டுமே மேல் தான். ரெண்டுமே மஞ்சள் கண்ணு தான். ரெண்டுமே மஞ்சள் கண்ணு. சரி சரி. இது நம்ம டோர்னமெண்ட்ல இந்த டைம் வச்சிருக்கீங்க 16 மணி நேரம் 12 மினிட்டும். இதே வருஷத்துல அதாவது 2025 வேற ஏதாவது டோர்னமெண்ட் விட்டுருந்தீங்க? ஒரு 15-1 ஒரு டைம் உண்டு. அது எந்த டோர்னமெண்ட்? அது கோட்டார் பந்தயம். கோட்டார் பந்தயத்துல இதே புறா தான் விட்டுருந்தீங்களா? அதுக்கு வந்து ஒரு மெயில் வந்து இதுதான் ஜீனி மேல். ஜீனி மேல் தான். ஃபீமேல் ஒண்ணு வெள்ளையில ஒரு ஃபீமேல் உண்டு. ஃபீமேல். அது வந்து என்ன கண்ணுனா? அது மஞ்சள் கண்ணு தான். மஞ்சள் கண்ணு தான். இதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தது வந்து உங்களுக்கு ஜீனி மேல் தான். மஞ்சள் கண்ணு. ஆமா ஆமா. சரி சரிண்ணா. இது வந்து 2025 வேற ஏதாவது டோர்னமெண்ட் விட்டுருந்தீங்களா? ஆமா 3 சேர்ந்துருந்தேன். 2 விட்டேன், 1 விடல. சரி சரி சரி. ஆனா வந்து டோர்னமெண்ட்லாம் நல்ல டைம் வச்சிருக்கீங்க. 16 மணி நேரமும் 12 மினிட்டும் வச்சிருக்கீங்க. இந்த புறா வந்து பந்தயத்து அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து 16 மணி நேரம் 12 மினிட்டும் பறந்துருது. அல்லாம உங்களுக்கு டேன்ல வந்து இந்த புறா வந்து இந்த வருஷத்துல எவ்வளவு நேரம் ஓடி இருந்தது? இல்ல நான் டேன்ல இந்த புறாக்கள் அதிகம் மட்டும் பறத்தல. ஆமா 13 மணிக்கு தான் பறத்து வச்சிருந்தேன் டேன். சரி சரி சரி. அதிகபட்ச டேன் 13 மணிக்கு. இது வந்து அது என்னோட ஒரு அனுபவத்துல நான் வந்து என்னோட சிச்சுவேஷனுக்காண்டி நம்ம அதுல பெரிய அளவுல பறத்த முடியாம ஆயிடுச்சு. வீட்டுல சப்போர்ட் கிடையாது. ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து அதுக்கும் ப்ராப்ளம் வரும். அதனால நம்ம வந்து ஒரு லிமிட்டோட போட்டுன்னா அந்த 13 மணிக்கு 7 மணி ஆயிட்டா எத்தனை மணிக்கு டேன் விட்டாலும் 7 மணி ஆயிட்டுனா புறாவை திறந்து விட்டுருவேன். இறங்கி கேட்டும் ஒன்னா இல்லாம. சரி சரி. அதான் அந்த மாதிரி. இதை தாண்டி பறக்கிற புறாக்கள் கொஞ்சம் மேல பறக்கும். ஆனா கண்ட்ரோல் இல்லாத புறா பறக்கும். சரி சரி சரி. சரிண்ணா. நீங்க இந்த டோர்னமெண்ட்ல நல்ல டைம் வச்சிருக்கீங்க. 16 மணி நேரம் 12 மினிட் வச்சிருக்கீங்க. இது வந்து நீங்க புறா வளர்க்க தொடங்கி வந்து தனியா புறா டோர்னமெண்ட்லாம் மட்டும் தொடங்கி ஒரு 10 வருஷம் 10-11 வருஷம் இருக்கும் சொல்றீங்க. இந்த வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு டேன்ல வந்து கூடுதல் நேரம் பறந்தேன்னா எந்த இயர்ல பறந்தேன்னு சொல்லுங்க? 28 மணிக்கு மேல இந்த புறா பறந்துருக்காங்க 2022ல. 2022ல அது என்ன கலரு? மேலா ஃபீமேலான்னு? ஒரு ஜீனில ஒரு மெயில். மெயில் என்ன கண்ணுனா? அது கொஞ்சம் கோல்டன் ஐ மெயில் இருக்கும். ஓ சரி சரி சரி. அது எவ்வளவு நேரம் பறந்து? அது ஒரு 28 மணிக்கு மேல பறந்துச்சு. ஓ சரி சரி சரி. ஆனா கண்ட்ரோல் வராது. அதிகமா பறக்கும், கண்ட்ரோல் வராது. பாட்டுன்னு பறந்துட்டு அதுக்கு தேவைப்படுற நேரம் இறங்கிக்கும். அதை வச்சு பந்தயத்துல எதுவும் சாதிக்க முடியல. பறந்துச்சு. அதிகமா பறந்தேன்னா என்கிட்ட 28 மணிக்கு ஒரு ஜீனில ஒரு மெயில். சரி சரி சரி. அந்த ஜீன்ல ஒரு மேலுன்னு இப்ப சொன்னீங்க அண்ணன். அது வந்து அண்ணனோட பேர்ல உள்ள சிக்குதானா? இல்ல அது நம்ம தலாபுரம் ராபின் அண்ணனோட புறா. அது அவரு எனக்கு பறந்தது அந்த புறா. அந்த புறா அப்படி பறந்துச்சு. அந்த வருஷத்தோட அந்த புறா நான் அதுக்கப்புறம் பறத்தல. வெட்டி பெரிய பாய் போட்டேன். அந்த பறவை லாஸ்டா அந்த 28 மணிக்கு பறந்ததோட அதை ஸ்டாக் பண்ணிட்டேன். நீ அதை போட்டு பறத்திக்கிட்டு இருந்து நம்ம எந்த பிரயோஜனமும் இல்லை. அண்ணன் வந்து டோர்னமெண்ட்ல எல்லாம் நல்ல டைம் வச்சிருக்கீங்க. 16 மணி நேரமும் 12 மினிட்டும் வச்சிருக்கீங்க. 1 இயர் விட்ட புறாவை வந்து நீங்க கூடுதலாட்டுனா எத்தனை இயர் வரைக்கும்? ஒரு 2 வருஷம் தான் அதிகபட்சமா நான் விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு அதுக்குள்ள வசதிகள் இல்லை. நான் வந்து இருப்பேன், திடீர்னு மறுபடியும் ஃபாரின் போயிடுறேன். அதனால நமக்கு பெரிய லெவல்ல அந்த வருஷக்கணக்கா புறா விடுற அளவுக்கு சிச்சுவேஷன் நமக்கு அமையல. 2 வருஷம் அதிகபட்சம் விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் கேப் விட்டுட்டு மறுபடியும் அந்த புறா விட்டா அது பறக்காது. அதனால அப்படி நிறுத்திட்டேன். அதுகளை புதுசா தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் ஓரளவு. அதிகபட்சமா எனக்கு மெயின் புறா வந்து 1 வருஷம் புறா தான் பறந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புறா தான் பறந்துட்டு இருக்கு. அந்த சப்போர்ட்டுக்கு விடுறோம் தெரியுமா, அது மட்டும் தான் 2 வருஷம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஓ சரி 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 சரி. அண்ணன் டோர்னமெண்ட்ல நல்ல டைம் வச்சிருக்கீங்க. 16 மணி நேரம் 12 மினிட்டும். அண்ணன் வந்து வந்து டேன் வந்து எந்த மாதிரி விடுவீங்க? சுத்து எந்த மாதிரி விடுவீங்க? எத்தனை நாளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வைப்பீங்க? ஆனா நான் எப்பவுமே டேனாலும் சரிதான், எத்தனாலும் சரிதான். எல்லாமே 2 நாளைக்கு ஒருக்கா தான் கண்டிப்பா கம்பல்சரி புறா விட்டுட்டு இருக்கேன். 2 நாள் வருஷத்துக்கு 3 நாள் புறா விடுவேன். சரிண்ணா. அது வந்து அந்த நீங்க டேனுங்கிறது எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் விட்ட பிறகு சுத்தன்னு விட தொடங்குவீங்க? ஆனா நான் ஒரு 12 மணிக்கு போறதுதான் சுத்து விடாம 12 மணிக்கு விட்டு 7 மணி பறந்துட்டுனா அதுக்கப்புறம் 2 நாள் ரெஸ்ட் வச்சு ஆரம்பிச்சிருவேன். சரி சரி. அப்புறம் எத்தனை மணி நேரம் பறந்த பிறகு நீங்க ரெஸ்ட் வைப்பீங்களா? எத்தனை நாள்? ஆனா 12 மணி இருக்குல்ல, 12 மணி டேன் விட்டு சாயங்காலம் 7 மணி வந்துட்டுனாலே அதுக்கப்புறம் நான் 2 நாள் ரெஸ்ட் வச்சு சுத்துதான். சுத்து எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு போறதான். 7 மணிக்கு மேலதான். முன்னாடி விடுறது பயிரிகளோட பிரச்சனை இருக்கு. அதனால ரொம்ப பெரிய லெவல்ல
7 மணிக்கு அப்புறம் தான் விடாது. ஓ சரி. அப்படி விட்டுட்டு அப்படியே இறக்கிடுவேன். சரி சரி. அண்ணன் சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் ப்ராக்களுக்கு வளர்க்குறதுக்கு வந்து வீட்டுல சப்போர்ட்டிவ் இல்லைன்னு. அதனால உங்களுக்கு ஃப்ரெண்டு சர்க்கிள் யாராவது இருந்தா நீங்க டானு சுத்து விடும் போதெல்லாம் வந்து இருந்து சப்போர்ட் அந்த மாதிரி யாரும் வந்து விடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே நான் தான் விடணும், நான் தான் இருத்தணும். மற்றபடி பக்கத்துல பூரா போறது, அங்க போகுது இங்க போகுது, நம்ம ஒரு வேளை விட்டுட்டு வெளியே போயிட்டோம் பக்கத்துல இருந்து அப்படி பார்த்து சொல்றதுக்கு, அப்படி பக்கத்துல ரோட்ல தினேஷ் இருக்கிறான், அப்புறம் அங்க டாக்டர் ராஜான்னு இருக்காங்க. சரி. அவங்க எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பறக்கணும் ஃபோன் பண்ணி கேட்டா பறக்குதுன்னாங்க. ராத்திரி அதே போல அந்த டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு சில நேரம் நம்ம இருக்க முடியாது. அப்போ லைட் எல்லாம் போட்டு வச்சுட்டு கீழே போயிருவேன். திடீர்னு முடிச்சு ஃபோன் பண்ணி கேட்பேன் பறக்குதான்னு. அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாம் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மற்றபடி வீட்டுல வந்து புறா விடுறது அந்த மாதிரி யாருக்கு சப்போர்ட் எதுவுமே கிடையாது. எல்லாமே நான் தான். சரி. அண்ணன் வந்து டோர்னமெண்ட்லாம் நல்ல டைம் வச்சிருக்கீங்க. 16 மணி நேரமும் 12 மினிட்டும் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு தருவாங்களா? அதெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. பக்கத்துல தினேஷ்லாம் இருக்கிறான். எப்பவுமே என்னோட பந்தயத்துக்கு முக்காவாசி என்ன பைரிகள் வரும், அதுகளெல்லாம் பார்த்து பறக்கணும். இது ரெண்டும் பறந்துச்சுன்னா பைரி இருந்துச்சுன்னா கட்டாயத்தை பிடிச்சிட்டு தரும். சரி சரி. அதனால வந்து அந்த மாதிரி டைமுக்கெல்லாம் நல்ல சப்போர்ட்டுக்கெல்லாம் புறவிட்டு தருவோம். அதனால பிரச்சனை இல்லை. பக்கத்துல சப்போர்ட் அந்த மாதிரி சப்போர்ட்லாம் எல்லாமே இருக்குது. சரி சரி. அண்ணன் வந்து இந்த பந்தயத்துல வந்து நல்ல டைம் வச்சிருக்கீங்க. 16 மணி நேரம் 12 மினிட்டும். பந்தயத்து அன்னைக்கு வந்து உங்க புறா வந்து நைட்டு கண்ட்ரோல்லாம் எவ்வளவு நிமிஷத்துக்கு தான் வந்துட்டு இருந்துச்சு? இந்த வருஷம் பார்க்க போனாக்கி கொஞ்சம் கரெக்டான டைமிங்ல தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நிமிஷம் லாஸ்ட் ஒரு நிமிஷம் சொல்ற நேரம் வரும், அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சரி சரி. ஏன்னா எனக்கு ஒரு வருஷம் கரெக்டா 6 மாசம் புறா 7 மாசம் புறா தான் நான் பந்தயம் விட்டது. எனக்கு டைம் இல்லை. நான் ஃபாரின்ல இருந்து வந்தா 5-6 மாசத்துல நான் பந்தயம் விட்டாச்சு. சரி சரி. அப்புறம் ஒரு சில பேர் இருந்து நமக்கு புறாக்களும் பறத்த தருவாங்க. ஒவ்வொரு வருஷம் நான் ஃபாரின் போயிட்டு வரும்போது யாராவது புறா பறத்த தருவாங்க. சரி சரி. நான் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் இருந்துட்டு வரும்போதுல எனக்கு ஹென்ட்ரேனம் தான் அந்த சுருமா மெயில் தந்தாரு. சரி சரி சரி. ஹென்ட்ரேன பறத்த வந்திருக்காங்க, ராஜேசனம் புறா பறத்த வந்திருக்காங்க. அப்படி நிறைய பேர் எல்லாருமே ஃப்ரெண்டு யாரெல்லாம் வந்து சுகின்னு அவன் புறா பறத்தது வந்திருக்கான். இப்ப இந்த வருஷம் லாஸ்டா ஒரு ஜீனியான் டைம் வச்சுல அது அவனோட புறா தான். சரி சரி. அது அவன் எனக்கு பறத்ததுன்றது. பாக்கி 2 புறா என் கூட்டு புறா. சரி சரி. அதான் எனக்கு சொல்றோம்னா அந்த கரெக்டான டைமிங் வந்து நம்ம பட்டா எடுத்து பறத்துற சிச்சுவேஷன் இருக்காது. நான் என்ன செய்வேன், இங்க இருந்து ஃபாரின் போகும்போதுல புறாக்கள்லாம் அங்கே எங்கேயா கொடுத்துட்டு போயிடுவேன். ராபின் அண்ணா கொண்டு போடுவேன், அவன் சுஜின்ட்ட கொடுப்பேன், தினேஷ்ட கொடுப்பேன். அப்படி எல்லாருக்கும் நம்ம பெரிய புறாக்களை விதிச்சு கொடுத்துக்கிட்டு நான் ஃபாரின் போயிடுவேன். திரும்பி அந்த புறம் மறுபடியும் பெரிய புறாக்களை வாங்குவோம். பட்டாக்கள் அது அவங்களோட இது. ரெண்டாவது பறத்துறதுக்குன்னு அவங்க நமக்கு புறா தருவாங்க. அதை வச்சு நம்ம பறத்திக்கிட்டு அப்படிதான் அந்த வருஷம் லாஸ்ட் வருஷம் பறத்துனது. அதுக்கு முன்னாடி 2022 பறத்த வச்சுல எனக்கு நிறைய பேர் புறா பறத்த இருந்தாங்க. ஏன்னா அப்பவும் அப்படிதான் கரெக்டா சீசனுக்கு 6 மாசம் முன்னாடி 4 மாசம் முன்னாடி தான் நான் ஊருக்கு வருவேன். வந்த உடனே எனக்கு பந்தயம் விடணும்னா புறாக்கள் நம்ம பட்டா எடுத்து பறத்திக்கிட முடியாது. அதனால வந்து அந்த டைம்ல யார்ட்டெல்லாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா எல்லாருமே சப்போர்ட்டிவ் ஆட்டு நமக்கு புறா தருவாங்க. யாரு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ராபின் அண்ணா 50 புறா தருவாரு. அவர் பறத்த புறா இல்ல தாங்கன்னா அவரு எத்தனை நாள் தருவாரு. அதே போல ஃபர்ஸ்ட் 2022 நம்ம ராஜேஷ் அருள ராஜேஷன் பறத்தைக்கு புறா எல்லாம் தாங்கன்னு சொல்லிட்டு ஃபாரின்ல இருக்க நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். வந்தவொடனே எனக்கு கூப்பிட்டு புறா தந்தாங்க. என்னட்டு அதே போல வந்தவொடனே கூப்பிட்டு புறா தந்தாங்க. யார்கிட்ட கேட்டாலும் புறா தருவாங்க. எல்லாருக்குமே கேட்கறது இல்ல. ஒரு சில முக்கியமான ஆளுகள்கிட்ட நம்ம ரொம்ப உரிமையா கேட்கலாம்னு யார்கிட்ட இருக்குமோ அவங்ககிட்ட போய் கேட்டுப்பேன், சுஜிட்ட போய் கேட்டுப்பேன். அவங்களும் தருவாங்க, பிரச்சனை இல்லை. புறா பறத்த தருவதுக்கு ஆள் இருக்கு. நம்ம இருந்து பறத்த முடியல, அதான் ஒரு விஷயம். வேற ஒண்ணும் இல்ல. வீட்டுல சப்போர்ட் கிடையாதா? ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம இருந்தோம்னா முடியாது. அதே போல அடுத்த நாள் எனக்கு வேலைக்கு போகணும். தினம் வேலைக்கு போனாதான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். இதுலயே இருந்தோம்னா ஃபேமிலியை பார்க்க முடியாம ஆயிப்போம். பிறகு குடும்பம் குட்டியெல்லாம் நம்ம செய்ய முடியாம ஆயிப்போம். அதனால நம்ம வந்து ஃபேமிலிக்காண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். சரிண்ணா, நீங்க டோர்னமெண்ட்ல எல்லாம் நல்ல டைம் வச்சிருக்கீங்க. 16 மணி நேரம் 12 மினிட் வச்சிருக்கீங்க. ஆனா வந்து அந்த டேன்ல வந்து எந்த மாதிரி இற கொடுப்பீங்க, சுத்துல எந்த மாதிரி இற கொடுப்பீங்க, ரெஸ்ட்ல எந்த மாதிரி இற கொடுப்பீங்க? ஆனா எனக்கு டேனு சுத்து ரெஸ்ட் எல்லாமே சொல்ல போனா நான் ஒரு நேரம் இற தான் கொடுப்பேன். சரி. ஒரே ஒரு நேரம், கண்டிப்பா ஒரு நேரம் தான் இறைய கொடுப்பேன். காலையில இறைய தண்ணி எதுவுமே அதுக்கு கிடையாது. நைட்டு நான் எவ்வளவு டேன்ல சொன்னோம், நைட்டு நான் இற கொடுத்தோம்னா 50 கடலையும் கொடுப்பேன். கிளைமேட்டை பொறுத்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். பருப்பு 10 பருப்பு 50 கடலையும் கொடுப்பேன். 10 பருப்பு 40 கடலையும் 30 கடலையும், அப்படி புறாவோட கண்டிஷனை பொறுத்து கிளைமேட்டை பொறுத்து நான் மாத்தி மாத்தி கொடுத்துவேன். ஆனா நீங்க கொடுக்கறது வந்து ஒரு நேரம் தான். அது 2 நேரம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு 4 வருஷம் டைம் வைக்காம இருந்து தெரியுமா? அந்த டைம் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் எப்படியோ டைம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் 13 மணிக்கு இருந்தான். அதுக்கு மேல பறத்ததுக்கு நமக்கு ஐடியா கிடையாது. சரி. அதுக்கு மேல பறத்தணும் தெரியுமா? அந்த டைம் நான் 2 நேரம் இற கொடுத்துதான் என் புறா எல்லாம் மாட்டி போச்சு. சரி சரி. அப்ப எனக்கு ஒரு டைம் வைக்கணும்னு ஒரு இதாகி போச்சு. 4 வருஷம் ஆச்சு, டைம் இல்ல. 2 வருஷம் ஃபாரின் போயிட்டேன், டைம் அது முடிஞ்சு பந்தயம் விடல. மறுபடியும் வந்து எனக்கு கண்டிப்பா டைம் வேணும்ங்கிறப்ப வந்து ராஜேஷ் அண்ணாட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன்.
அவர் ஒரு சில டிப்ஸ் சொல்லியிருந்தாரு. அதுல ஒரு விஷயம் தான் இது ஒரு நேரம் இற. சரி சரி. ஆனா நம்ம 2 நேரம் இற கொடுக்கும்போதுல புறா அதிகபட்சம் பறக்குது 20 மணிக்கு 26 மணிக்கு பறக்குது. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. பறக்குதுன்னு யார்கிட்டயும் சொன்னா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, ஊர்ல ஏமாத்திட்டு திரியறான் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை அது நடந்திருக்கு எனக்கு, அதனால நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ராஜேஷனே இப்படிலாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லி தந்தாரு. அந்த ஒரு நேரம் இற கொடுங்க அப்படின்னு சொல்லி தந்ததுல வந்து நான் அந்த ஒரு நேரம் இறைய ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு கண்டினியூஸா நான் விட்ட பந்தயம் முக்காவாசி பந்தயம் எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆனதே இல்லை. சரி சரி. எப்படி சொல்றது, இந்த வருஷம் விட்டோம்னா அந்த 2022 விட்டேன், 23 விட்டேன். விட்ட பந்தயம் எல்லாம் டைம் எந்த பந்தயத்திலயுமே புறா மத்தியானம் சாயங்காலம் விழுந்த இதே கிடையாது. சரி சரி. எல்லாமே இருட்டுக்கு ஏறி ஒண்ணுல கேன்சல் ஆகும், இல்லைன்னா இருட்டுக்கு டைமா இருக்கும். கேன்சல் ஆனது அப்படி ஒரு பந்தயம் 2 பந்தயம் தான் கேன்சல் ஆயிருக்கு. சரி சரி. அதே போலதான் இன்னைக்கு நான் பறத்திக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு சிச்சுவேஷனுக்கு அது கரெக்டா இருக்குது. சரி. ஏன்னா ராத்திரி ரொம்ப நேரம் இருக்க முடியாது. இப்போ 2 நேரம் இறைய கொடுத்து விட்டோம்னா அது விடிய விடிய நின்று பறக்கும், நம்ம இருந்து பார்க்க முடியாது. சரி. அப்போ அந்த பட்சத்துல நீங்க வந்து அப்ப சுத்து குடும்போது இறை கொடுப்பீங்களா? இல்ல, சுத்து குடும்பத்துல அதுலயும் ஒரு இது வச்சிருக்கேன். சுத்து குடும்பத்துல நினைச்சோம்னா காலைல இருந்து ராத்திரி வரைக்கும் வெயில வச்சு விடுவேன். சரி. ஃபுல்லாவே வலை வீட்டுல வெயில தான் இருக்கும். சுத்து விடக்கூடிய அன்னைக்கு நான் முந்தின நாள் நைட் இறை கொடுக்குறது, அடுத்த நாள் ஃபுல்லாவே வெயிலுக்கு தான் இருக்கும். சரி. வெயிலுக்கு இருக்கும், தூக்கி விடுவேன். ஒரு 2 மணி நேரம் பறந்தோம்னா புறாவை திறந்து விட்டுருவேன், இறங்கிடும். சரி. பறக்காது. சரி சரி. அதையும் மீறி ஒரு சில புறாக்கள் பறக்கும், அது அதால முடிஞ்ச அளவுக்கு பறக்கட்டுன்னு விட்டுருவேன். சரி சரி. அது பாட்டு பறந்துட்டு உட்காந்துரும். சரி. அப்ப ரெஸ்ட்ல எந்த மாதிரி இறை கொடுப்பீங்க? ரெஸ்ட்ல எதுவும் சொல்ல முடியாது. ஒரு நேரம் எல்லாமே ஒரு நேரம் தான். பகல்ல அதுக்கு இறையும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. ஆமாண்ணா, இது நீங்க வந்து ஒரு நேரம் தான் இறைன்னு சொல்றீங்க. டேன் இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க மத்தியானம் விடுறீங்க டேனு, அப்புறம் இங்க இறை கொடுத்தானே விடுவீங்க. ஆமா, டேனுக்கு விடப்பு வந்து கரெக்டா நம்ம 3 பருப்பு இல்லைன்னா 2 பருப்பு கொஞ்சம் போல கம்பம்புல், புறாவை பொறுத்து 2 பருப்பு கம்பம்புல், 3 பருப்பு கொஞ்சம் போல கம்பம்புல் ஊற போட்டு தான் கொடுப்பேன். அப்ப அந்த புறா வந்து இருந்த உடனே திருப்பி நீங்க இறை கொடுப்பீங்க? இருந்த உடனே ஒரு 2 மணி நேரம் போட்டுட்டு அதுக்கு சிம்பிளான ஒரு இறை தான் அன்னைக்கு ஒரு 5 பருப்பை கொடுத்து அப்படியே விட்டுருவேன், அவ்வளவுதான். சரி சரி, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் வந்து நம்ம 10 பருப்பு கொடுக்கோம்னா 10 பருப்பு, அந்த 40 கடலை 50 கடலை, அது புறாவை பொறுத்துன்னு. சரி சரி. எந்த புறாய்க்கு எப்படியோ அப்படி. சரி, அது கணக்கு பண்ணி கொடுத்துப்பேன். சரி சரி. சரிண்ணா, நீங்க டோர்னமெண்ட்லாம் நல்ல டைம் வச்சிருக்கீங்க. 16 மணி நேரம் 12 மினிட்டுக்கு நல்ல டைம் வச்சிருக்கீங்க. அண்ணன்ட்ட ஒரு புறா வந்து ஒரு ஜீனில ஒரு ஆண் வந்து 28 மணி நேரம் டேன்ல பறந்துருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நல்லா பறந்த புறா வந்து உடனே ஜோடி வச்சு, அதாவது எல்லா புறாயுமே 6 மாசம் இல்லைன்னா 1 வருஷத்துக்குள்ளாடி மஸ்தா எடுத்து பிரீடா நம்ம ஜோடி வச்சிருவோம். அப்படி வைக்கும் போது அதோட சிக்கு வந்து அந்த வீரியம், அதோட ஃபுல் ஃபார்மும் அதுக்கு கிடைக்காது. 2வது நோய் வந்து உடனே செத்துறோம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தாட்ல அண்ணன் வந்து நீங்க 28 மணி நேரம்லாம் டேன்ல ஓட்டிருக்கீங்க. நீங்க வந்து 1 இயர் கழிச்சு, அதாவது 2 இயர்ஸ் கழிச்சு தான் நீங்க ஜோடி வைப்பீங்களா, இல்ல உடனே ஜோடி வைப்பீங்களா? நான் லாஸ்டா விட்ட புறா எனக்கு 6 மாசத்துக்கு புறா. 6 மாசத்துக்கு புறாவை பந்தயம் முடிஞ்சோடனே நான் ஜோடி போட்டு ப்ரீட் பண்ணிட்டேன். நான் அந்த மாதிரி எனக்கு பெரிய லெவல்ல எதுவுமே தாட்டு இல்லை. ஓரளவு பறக்கிற புறா வந்து எத்தனை மாசத்துக்கு புறா இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் வருஷம் பந்தயம் டைம்ல இருக்கிறப்ப மெயில், அந்த மெயில் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் அந்த பட்டால பறக்கிற புறா வந்து எனக்கு ஒரு 6 மாசத்து புறாவோட குஞ்சு தான். ஓ சரி சரி சரி. அதனால வந்து பறக்கல, நம்மகிட்ட அப்படி பறக்குது. அதனால வந்து நான் அதை பத்தி பெருசா எடுக்கிறது இல்லை. எதுனாலும் அதுக்கு பறவை அதுக்கு டைம் முடிஞ்சிருச்சு, ஜோடி வைப்பேன், 2 வைப்பேன், 3 வைப்போம், பட்டா எடுத்துவேன், மறுபடியும் பிரிச்சு போட்டுருவோம், அவ்வளவுதான். சரி சரி. சரிண்ணா, நீங்க டோர்னமெண்ட்லாம் நல்ல டைம் வச்சிருக்கீங்க. 16 மணி நேரம் 12 மினிட்டும். அண்ணன் வந்து ஜோடி வைக்கிறது எந்த மாதிரி ஜோடி வைப்பீங்கன்னா, சிலவங்க பாடி லாங்குவேஜ், விங்ஸ் பேட்டர்ன், கால் ரேகை எல்லாம் பார்த்து வைப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க பார்த்து கால் ரேகை அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டோம்னே. சரி. கால் ரேகை எல்லாம் பெரிய லெவல்ல நம்ம கண்டுக்கிறது இல்லை. ரெக்க பேட்டர்ன் பார்ப்பேன். என் இடத்துக்கு இறங்கணும்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா என் இடம் ரொம்ப குண்டு அப்படிங்கிறப்ப எனக்கு இறங்குற மாதிரி ஓவரா 2 ரெக்க பேட்டர்ன் உள்ள புறானா வச்சுட்டோம்னா என் வீட்டுல இருக்காது. பக்கத்து வீட்டுல தான் போய் இருக்கும். அதுக்கப்புறம் அதை வச்சு எந்த பிரச்சனை இல்லை. அதனால ஒண்ணு கொஞ்சம் கம்மியா கூடுதல் அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கண்ணு ஓரளவு பார்த்து வைப்பேன், கண்ணு பார்த்து தான் வைப்பேன். சரிண்ணா, இந்த வெளியில இருந்தெல்லாம் புறா எடுத்து திருச்சி நான் நாகப்பட்டினத்துல இருந்து புறா எடுத்திருக்கேன், திருச்சியில இருந்து புறா எடுத்திருக்கேன், எல்லா இடமும் ஏதாவது உங்களுக்கு கோயம்புத்தூர்ல புறா எடுத்திருக்கேன். எந்த புறாவுமே என் இடத்துக்கு கிளிக் ஆகல. வேற உள்ள இடத்துக்கு செட் ஆகாம இருக்கும். நான் கொண்டு வந்து இங்க ரெக்கையை கொடுத்து பறத்துவேன், வேற எவனா பிடிப்போம், அதுதான் நடக்கும், வேற ஒண்ணுமே இல்லை. உள்ளதை சொல்லணும்னா இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு சில புறாக்கள் அறிவோட திருட வச்சு அதுங்களுக்கு பறவை கம்மியா இருந்துச்சு. நமக்கு அந்த செட்டப்புக்கு அது செட் ஆகல. எனக்கு செட் ஆகல 100% என் இடத்துக்கு செட் ஆகக்கூடிய புறா ஒரே புறானா ராபின் வெள்ளை செட்டு புறா. அவரோட புறா வந்து நமக்கு கிளியரா செட் ஆகும். ஏன்னா அது போயிருச்சுன்னு வைங்களா,
ஒரு நாளைக்குள்ள இப்ப காலையில போச்சுன்னா சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். அதை வந்து நம்ம கஷ்டப்பட்டு இருத்தணும் அந்த மாதிரி கிடையாது. ஆனா அதுவும் அந்த புறா வந்து என் வீட்டுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பறக்கவும் செய்யும் இருக்கையும் செய்யும். சரி சரி. நம்ம சொல்றது போல செய்யும். புறா போட்டா இறங்கிறோம், லைட்டை போட்டு பழக்கமா லைட்டை போட்டா இறங்கிறோம். அதனால அவரோட புறாக்கள் எனக்கு நல்லா சப்போர்ட். அவரோட புறா தான் என்கிட்ட நிறைய இருக்குது. சரி சரி சரி. சரிடா, நீங்க டோர்னமெண்ட்ல எல்லாம் நல்ல டைம் வச்சிருக்கீங்க. 16 மணி நேரமும் 12 மினிட்டும். அண்ணன்ட்ட வந்து ஒரு 13 மணி நேரத்துக்கு மேல பறக்கிற மாதிரினா எத்தனை பிளான் இருக்கும்? பேர் நிறைய இருக்கு. 13 மணி நேரத்துக்கு மேல நாக்கி அதிகபட்சம் புறாக்கள் எனக்கு பார்த்தாக்கி ஒரு 10 பேருக்கு மேலேயே இருக்கும். சரி சரி சரி. பேர் வந்து பெரிய பறவைக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனா வந்து என்னன்னாக்கி நான் வந்து பறக்கிற பறவைக்கு பறக்காது. ஒரு வேளை பெரிய கூட்டுக்காரங்க கையில அதெல்லாம் இருக்கும்னா பறத்துவாங்க. ஏன்னா நம்ம சிச்சுவேஷன் அப்படி நம்ம இருந்து பார்த்த முடியாது. அதே போல ஓவரா பறந்துருச்சுன்னா என் வீட்டுல திரும்பி வந்து என் வீட்டுல இருந்துக்கிடாது. ரொம்ப கூண்டா வந்து உள்ள இருக்க கஷ்டப்படும். சரி சரி. அதனால வந்து நான் லிமிட்டோட பறத்திக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு பறக்கதான் செய்யும் 20 மணிக்கு மேலே என் புறா. சரி, நம்ம கரெக்டா அந்த மாதிரி நான் 2 நேரம் இற கொடுத்து எடுத்து கிளியரா பார்த்து எடுத்து இருக்கோம்னா பறக்கும். நான் 2 நேரம் இற கொடுத்து பார்த்த டைம் எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு. என் இடத்துல அதிகமா பறந்து நிறைய புறா ஃபெயிலியர் ஆகதான் செஞ்சு. அதனால வந்து நான் அந்த புறாவை ஓவரா பறக்காம கண்ட்ரோல் ஆட்டு பிடிச்சி வச்சிருக்கேன். சரி சரி. பறக்கிற புறாக்களுக்கெல்லாம் எந்த மாதிரி இற கொடுப்பேன்னு சொன்னீங்க? ரெஸ்ட்ல இல்லாம டேன்ல எல்லாம் விடும்போது கிரேட் பண்ற புறாக்கள் வந்து எந்த மாதிரி இற கொடுப்பீங்க? ஆனா சாதா கம்பம்புல், அப்புறம் கோதம்பு, சிறுபயிறு, பொரிகடலை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வாங்கி ப்ரீடிங் பாய் போட்டுருவேன். சரி, எல்லாமே மிக்சிங் தான். சரி சரி. யாரைக்கு என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணணுமோ மிக்ஸ் பண்ணி போட்டுப்பேன். அப்படி இல்லைன்னா முடியாத கண்டிஷனுக்கு நேரம் போய் மிக்ஸ் பண்ணது கோட்டார்ல கிடைக்குது, அதை வாங்கி அப்படி போட்டு புறாக்களுக்கு. சரிண்ணா, நீங்க கூடெல்லாம் கிளீன் பண்றது எவ்வளவு நாளைக்கு? ஆனா அதெல்லாம் கணக்கு கிடையாது, டைமை பொறுத்து. எனக்கு இப்போ டைம் கிடைக்குதுன்னா நான் இன்னைக்கு இருந்து கிளீன் பண்ணுவேன். டைம் இல்லைன்னா அது மாசமும் ஆகலாம், 2 மாசமும் ஆகலாம். ஒரு சில நாள் இன்னைக்கு கிளீன் பண்ணிப்போ மறுபடியும் நாளைக்கு டைம் கிடைக்கும், நாளைக்கு கிளீன் பண்ணுவேன். அது வந்து எனக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அதை பொறுத்து தான் கூடு கிளீன் பண்றது. மற்றபடி கம்பல்சரி கிளீன் பண்ணணும் அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. எனக்கு எப்போ தோணுதோ அப்படி. சரி சரி. சார், நீங்க டூர்னமெண்ட்ல நல்லா டைம் வச்சிருக்கீங்க. 16 மணி நேரம் 12 மினிட்டும். இப்போ ஆல்ரெடி நீங்க வந்து இப்போ 2026 புறாக்கள் வந்து ரெக்கெல்லாம் பூசிருப்பீங்க, ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க. இப்போ அந்த இது புறாக்கள் டேன் விடுறதுக்கு அது ரெக்க பூக்கிறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க வழக்க மாட்டாது. இந்த பூடெக்ஸ், கிருமி மருந்தெல்லாம் அதெல்லாம் கண்டிப்பா. அதெல்லாம் வந்து நீங்க எந்த மாசத்துல இருந்து எப்படி கொடுப்பீங்க? நான் வந்து கரெக்டா 2ஆம் மாசத்துல ஆரம்பிச்சிருவேன், பிப்ரவரியில. ஆமா, பிப்ரவரியில வந்து பிப்ரவரி லாஸ்ட் அந்த டைம்லலாம் நான் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பிப்ரவரி லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கிருமிக்கு மருந்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் கிருமிக்கு மருந்து கொடுத்து ஒரு 10-20 நாள் ஆனோன்னா இன்ஜெக்ஷன் இந்த R2B வேக்சின் ஒன்று போடுவேன். சரி சரி சரி. இதை போட்டனாலதான் இத்தனை வருஷமும் புறா நம்ம கையில இருந்துகிட்டு இருக்கு. இல்லைன்னா கண்டிப்பா வருஷத்துக்கு ஒருக்கா தலைவட்டு வந்து புறா செத்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால அது கண்டிப்பா போடுவேன். அது போட்டுட்டு லாஸ்டா ஃபுட்டைஸ் முக்கி ரெக்க பிடிக்கிறேன். சரி சரி. எல்லாமே ஒரு கேப்ல, ஒரு 15 நாள் கேப்ல தான் பண்ணுவேன். உடனே இது பண்ணாக்கி என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் கிருமிக்கு மருந்து கொடுத்து பார்த்தேன். அது வந்து லாஸ்ட் கிருமிக்கு மருந்து கொடுத்துட்டு ரெக்க புடுங்குற டைம் ரெக்கெல்லாம் அந்த மாதிரி இருந்தது. அதனாலதான் நான் ஒரு மாசம் முன்னாடி அந்த கிருமிக்கு மருந்து கொடுக்கறத வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். ஏன்னா 2-3 வாட்டி அப்படி மாட்டிக்கிட்டாங்க. எல்லா அனுபவத்துல அப்படி பண்ணது. சரினா அதுக்கப்புறம் அந்த ரெக்க பூச்சி கொஞ்ச நாளைக்கு, அதாவது ஒரு 2-3 வாரத்துக்கு வந்து ஏதாவது இறைகள் ஏதாவது மாற்றம். சிறுபேர் கொடுப்போம். ரெக்க புடுங்க 10 நாள் முன்னாடில இருந்து சிறுபேர் போட ஆரம்பிச்சிருவேன். ரெக்கு புடுங்க 10 நாள் முன்னாடி, ரெக்கு புடுங்கன்னா 10 நாள், அப்படி ஒரு 20 நாள் இல்ல ஒரு 30 நாள் புடுங்குறதுக்கும் 10 நாளைக்கு முன்னாடி ரெக்க பூச்சும் ஒரு 10 நாளைக்கு போடுவேன். 10 நாளைக்கு போடுவேன். சிறுபேரானா நல்லா போடுவேன். சரி. அதுக்கப்புறம் அப்படி நிறுத்திடுவேன் சிறுபேரை. அதுக்கப்புறம் ஓவரா போட்டுட்டு இருந்தேன். அதோட மேல உள்ள முடியெல்லாம் இப்ப பறத்துற டைம்ல எல்லாம் அந்த சிறுபேர் போட்டுட்டு இருப்போம்னாக்கி அந்த முடி கலந்து போக ஆரம்பிச்சு. அதனால அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி போடும். அது எதுக்காண்டினா கொஞ்சம் ரெக்க வாடி வளரட்டுது அப்படிங்கிறக்காண்டி. ஒரு எனக்கு ஒரு திருப்திக்காண்டி பண்றேன். அது நல்லதா சரியில்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட திருப்திக்கு அது ஓகேயா இருக்குது. சரினா, நீங்க டூர்னமெண்ட்ல எல்லாம் நல்ல டைம் வச்சிருக்கீங்க. 16 மணி நேரம் 12 மினிட்டும். ரெண்டாவது நீங்க டேன்ல வந்து நீங்க சொல்லிருக்கீங்க ஒரு 28 மணி நேரத்துக்கு மேல வர 10 சொல்லிருக்கீங்க. சிலவங்க சொல்றாங்க டெய்ல், அதாவது வால் விரிச்சு பறக்கிற புறாக்கள் வந்து டைமுக்கு வந்துவிடாது, டைம்ல அடி வாங்கன்னு சொல்றாங்க. வால் சுருங்கி பறக்கிற புறாக்கள் வந்து டைமுக்கு ஓடி வரும்னு சொல்றாங்க. அதனோட தாட்ல நீங்க நேரம் பறத்திருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் வருஷம் பறத்தினேன்னு சொன்னோம்ல, ஒரு
பட்டா வந்தது. டெய்ல் விரிச்சுதான் பறக்கும். அது வந்து எப்படின்னாக்கி இப்போ நம்மளை தாண்டி போயிடுச்சுன்னு வைங்களேன், அது போயிட்டு வரைக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். என்னன்னா புறா நம்ம கண்ணு முன்னாடி தான் வந்துட்டு இருக்கோம். இப்ப அங்க வந்த மாதிரி இருக்கும், அங்க இருந்து இங்க வர முன்னாடி ஒரு 1/4 மணிக்கூடாது எடுக்கும். ஆடி ஆடி தான் வந்துகிட்டே இருக்கும். அது அந்த அதோட லைனேஜ் எப்படி வாழை விரிச்சாலும் பறக்கும். என்ன அது வர்றதுக்கு அந்த லாங் போயிட்டு ஸ்பீடா வீட்டுக்கு தேடி வராது, அப்படியே ஆடி ஆடி வரனால அதுக்கு லேட் ஆகுது. சரி சரி சரி. இந்த டெய்ல் சுருக்குன புறா வந்து ஸ்பீடா இருக்கும், ஒத்தையில பறக்கும், ஸ்பீடா போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். இதுங்க அப்படி இல்ல, அப்படியே ஆடி 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 வரம்போச்சுல நம்ம வீட்டுக்கு வரம்போச்சுல ஒரு சில நேரம் பந்தயம் கேன்சல் ஆகும். ஏன்னா அது வர்ற டைம்ல கிராஸ்ல யாரோ அப்புறம் போவோம், அதை தட்டி பார்க்கணும். ஏன்னா கும்பல் கும்பலா வருமா, அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கோம், ஒரு கும்பல் வந்து அதை கூட்டிட்டு போயிடும். அது திரும்பி போய்கிட்டு கும்பலை பிரிஞ்சு இங்க வர முன்னாடி பந்தயம் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய விஷயங்கள் அது இருக்கு. நான் முக்கால்வாசி நான் விரும்புறது வந்து சிங்கிள் பறவை தான் வரும். அதுதான் நமக்கு செட் ஆகுது. ஏன்னா முன்னாடி ஜோடி பறவை நிறைய விட்டு சுடம் வந்து 4 வருஷம் படாத பாடுபட்டோம். 4 வருஷம் டைம் இல்லாம அது அது ஒரு பாடம் எல்லாத்துலயுமே. அது வந்து அந்த ஜோடி பறவை பறக்கிற புறாவை நம்ம விட்டுருவோம். அது என்னச்சுன்னா ஜோடியாவே எங்கேயாவது ஒட்டிக்கிறோம். இந்த ஒரு வருஷம்லாம் காலையிலேயே 6 மணிக்கு புறா விட்டேன், 6:30க்கு கிளம்பி போயிட்டு வேற ஒரு புறாவை கூட்டிட்டு போனது. 2வது பந்தயம் அம்பேர்லாம் வீட்டுக்கு போன பிறகு திரும்பி வருது. அது வந்து என்ன பிரயோஜனம்? அதனால வந்து எதுவுமே தனியா பிரிஞ்சாலும் 2 புறாயும் வீட்டுட்ட பறக்கணும், ஒத்தையிலனாலும் பறக்கணும். அந்த மாதிரி தாட்ல தான் நான் புறா விடுவேன். சரி சரி சரிண்ணா. நீங்க டோர்னமெண்ட்ல எல்லாம் நல்ல டைம் வச்சுக்கீங்க, 16 மணி நேரம் 12 மினிட்டும். அண்ணனுக்கு வந்து நம்மளோட அன்லிமிட்டட் பறவைல வந்து சாயங்காலம் 6:50 இருந்து 7:15 பந்தய புறா ஒருக்க காமிச்சு கொடுக்கணும், இல்லைன்னா பந்தயம் கேன்சல் ஆயிரும். அதே பந்தய புறா வந்து 6:50 இருந்து 6:59 காமிச்சு கொடுத்தீங்கன்னா 7 to 7:15 வரை நீங்க நடுவற்ற காமிச்சு கொடுக்கணும். ஆனா நீங்க பந்தய புறா பாத்துடுங்க, 7:15 இருந்து 7:35 டைம் வைப்பாங்க. அதே புறாவை நீங்க 7:01 தான் இல்லைன்னா 7 மணிக்கு தான் நீங்க நைட்டு காட்டி கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து 2 நிமிஷத்தை விட்டு 20 நிமிஷம்னு டைம் வச்சுருவாங்க. இந்த ரூல்ஸ் வந்து அண்ணனுக்கு எந்த வகையில நல்ல ரூல்ஸ் தான். என்ன பொறுத்தளவு இது நல்ல ரூல்ஸ். நிறைய பேருக்கு பறத்துறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பெஸ்ட். ஏன்னா கற்களுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவோம் புறா காமிச்சு கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ரூல்ஸ். சரி சரி. அதை வந்து குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. 2வது நம்மளோட பந்தயத்துல வந்து அன்லிமிட்டட் பறவையில வந்து தொடப்புறா வந்து 1 மணி நேரம்னு வச்சிருக்கோம். அதை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க 5 மணி நேரம் வைங்க, 1 மணி நேரம்னு சொல்லும் போது அது வந்து நீங்க கொடுக்குற 1 லட்சம் ரூபாய்க்கு இல்லைன்னா இந்த வருஷம் வந்து 2 லட்சம் அவங்க வந்து என்ன சொல்றோம்னா அவங்க கண்டினியூவா பிரைஸ் வாங்கக்கூடிய கூட இருக்கும், இல்ல அந்த 1 லட்சம் ரூபாய் அடிக்கணும்னு ஆசைப்படக்கூட இருக்கும். நம்மள மாதிரி ஆட்கள் கிடையாதுங்க. இப்ப நான் என்ன நினைப்போம்னா எனக்கு கண்டினியூவா வருஷம் டைம் வேணும். பறக்கு பிரைஸ் அடிக்கிறோம் அதெல்லாம் பெருசே கிடையாது. நம்மளுக்கு மேடையாரி ஒரு பிரைஸ் வாங்குறோம். இதே போல நிறைய பேர் இருக்காங்க. டைம் ஒரு 13 மணிக்கு வைக்க முடியாம நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப 10 புறா ரெக்கப்படுங்கிறாங்க, அதுல 9 புறாயும் அவங்களுக்கு மிஸ் ஆயிரும், 1 புறா தான் இருக்கும். அப்போ நீங்க இந்த மாதிரி ரூல்ஸ் வைக்கிறப்ப வந்து ஒரு கழிவு புறாவை தூக்கி விட்டுருச்சுனாலும் அவங்க ஒரு 13 மணிக்கு டைம் வைப்பாங்க. அவங்க அந்த ஒத்த புறா வச்சு 20 மணிக்கு டைம் வைக்க போறது கிடையாது. அது 13 மணிக்கு டைம் வைக்கலாம்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புனே. நிறைய பேர் டைம் இல்லாம ஒரு டைம் கிடைச்சிடாதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இதுல ஒரு நல்ல ஒரு வாய்ப்புனே. அதனால இது வந்து நல்ல ஆப்ஷன் தான், எனக்கு பொறுத்தளவு நல்லதுதான். சரிண்ணா. நீங்க டோர்னமெண்ட்ல எல்லாம் நல்ல டைம் வச்சிருக்கீங்க, 16 மணி நேரமும் 12 மினிட்டும். அண்ணனுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்னு இருக்கும். அது வந்து ஆம்பிஷன் வந்து அதாவது எத்தனை மணி நேரம் வைக்கணும். எனக்கு எல்லாருக்கும் போல 20 மணிக்கு ஆசை தான். நம்மளோட சிச்சுவேஷன் வந்து என்னைக்கு அதை அமைச்சு தருதோ அது வேற விஷயம். நம்ம இப்படி போட்டு புறாவை கஷ்டப்படுத்தி பறத்துறது. அதனால வந்து அந்த புறா நம்ம ஓவர் டைம் பிடிக்கணும்னு நம்மளும் ஆசைப்படக்கூடாது. இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை, சின்ன சின்ன ஆசைகள் எனக்கு இருக்கதான் செய்யும். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு முன்னேற்றம் கிடைச்சுன்னா ஓகே தான். ஆனா ஒரு ஆசை தான் 20 மணிக்கு என்னைக்குமே. ஆனா வந்து நமக்கு வீட்டு சிச்சுவேஷன் பொறுத்தளவு பாக்குறப்ப, வீடு ஃபேமிலி எல்லாம் பாக்கணும், வேலைக்கு போகணும், எல்லாத்தையும் பாக்குறப்ப வந்து இப்போ ஒரு 3 மாசம் நான் லீவ் போட்டுட்டு இருப்போம்னா நான் எனக்கு இருந்து பறத்தலாம். 20 மணிக்கு பறத்திட்டு நம்ம நைட்டு ஃபுல்லா முடிச்சிருந்துட்டு காலையில தூங்கிக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்க எல்லாம் ஓகே. ஆனா வந்து நமக்கு தினம் தினம் வேலைக்கு போனா நம்ம வீட்டு ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். நீ புறா காண்டி ஃபேமிலியை விட முடியாது. ஃபேமிலியும் பார்க்கணும், புறாவும் பார்க்கணும், ரெண்டுமே எனக்கு வேணும். புறா ஒரு கண்ணுன்னா ஃபேமிலி இன்னொரு கண்ணு, நம்ம ரெண்டையும் பார்க்கணுங்கிற பட்சத்துல வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளால முடிஞ்சா நம்ம பண்ணிதான் ஆகணும். ஆனா ஆசை தான் 20 மணிக்கு. சரி கண்டிப்பா நடக்கணும்னு ஒரு நம்பிக்கையோட. அதுக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஆனா வந்து டோர்னமெண்ட்ல எல்லாம் நல்ல டைம் வச்சிருக்கீங்க, 16 மணி நேரமும் 12 மினிட்டும். வளர்ந்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லணும்னா என்ன நான் சொல்றேன்? டிப்ஸ் சொல்றேன்னா இப்போ எனக்கு பொறுத்தளவு எல்லா இடத்துலயும் நல்ல புறா இருக்குது.
ஆனா பறக்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சம் யார்கிட்டயாவது கேட்டு எடுத்து கொஞ்சம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு, ஏன்னா எல்லாரும் நிறைய விஷயங்கள் சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டிருக்கேன், அனுபவப்பட்டிருக்கேன். எல்லாருமே வந்து இப்போ ஒரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறது, இன்னொருத்தங்கிட்ட இன்னொன்னு கேட்கறது, இன்னொருத்தங்கிட்ட இன்னொன்னு கேட்கறது, எல்லாத்தையும் சேர்த்து அந்த புறாக்கள் மிக்ஸ் பண்ணிடுறது. அதனாலதான் அவங்களுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. கேளுங்க, ஏதாவது ஒரு ஆள்கிட்ட, அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட கேட்டு, ஏன்னா நமக்கு எல்லாரும் புறால எதை படிச்சுட்டு வரல. நம்ம ஒவ்வொரு வருஷம் அனுபவம், அடுத்தது புதுசாட்டு யார்கிட்டயாவது கேட்ட ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. நானும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டனாலதான் நான் ஒவ்வொரு வருஷம் என்னால முடிஞ்சாலும் வந்து 15 மணிக்கு டைம் வைக்கனாலும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு அந்த ராஜேஷன் ஒரு சில விஷயங்களை சொல்லி தந்தனாலதான் நான் அந்த டைம் வச்சுட்டு இருக்கேன். இல்லாம அந்த ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டேன்னு சொன்னோம்ல, அதே போலதான் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. கேட்கலாம், ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்டு புறாக்களை பறத்துட்டு ஒரே ஆள்கிட்ட கேட்டு பறத்தணும். அதே போல அவங்க கிட்ட கேட்டு ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு நம்ம விருப்பப்படி இன்னொரு விஷயத்த செஞ்சோம்னா அந்த புறா கண்டிப்பா பறக்காது. அவரு ஒண்ணு சொல்லி தருவாரு, அதையும் செஞ்சுட்டு நம்ம விருப்பத்துக்கு இன்னொன்னு செஞ்சோம்னா அந்த புறா பறந்து வராது. அவரு சொல்றது போல அப்படி உங்களுக்கு ஆசை இருக்குன்னா 10 புறாவை எடுத்து உங்க ஃப்ரெண்டு சொல்லி தரமே பறத்தணும், 10 புறாவும் ஒன் டேஸ்ட்ல பறத்தணும். எது உனக்கு பெஸ்டா இருக்கோ அதான் நீ நடைமுறைக்கு கொண்டு வந்துடணும். சரிண்ணா, நீங்க டோர்னமெண்ட்லாம் நல்ல டைம் வச்சிருக்கீங்க, 16 மணி நேரம் 12 மினிட்டும். அண்ணன்ட்ட ஒரு என்ன ஒரு இதுன்னா, இப்போ கலர்ல ப்ரா எடுக்கணும்னு சொன்னா நீங்க எந்த கலர் வச்சா என்ன கலர்ல ப்ரா எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தது அது உங்களுக்கு தெரியுமா? அப்படி கலர்ல எடுக்கணும்னா நம்ம ஜாக்லாவருக்கு நான் அப்படி நிறைய வச்சு பார்த்துருக்கேன். நம்ம ஜாக்லாவருக்கு சப்ஜாக்லா அப்படி நீங்க எடுத்திருக்கீங்கன்னா அது எந்த கலர்ல எந்த இதுக்கு ப்ராக் வச்சு எந்த கலர்லன்னு ஏதாவது எடுக்கலாமா? அப்படி ஏதாவது என்ன பொறுத்தளவு கலர் இருக்குல்ல, அதோட லைனேஜ் பொறுத்திருக்கு. தனி ஜாக்லாவர் புறா இருக்கும், நம்ம கொண்டு அதுக்கு ஒரு ஜைக்கின்ல ஒரு புறா வச்சிருப்போம், வெள்ளியில புறா இருக்கும். ஆனா வந்து அதோட லைனேஜ்ல வந்து இப்ப ஜாக்லாவர் மேலோட ஃபாதரோ மதரோ ஏதாவது ஒண்ணு வெள்ளையில இருக்கும், அதை வச்சு புறா இறங்கும். அதே போல வெறும் சுத்த வெள்ளை புறாவா இருக்கும், அதுல வந்து ஜாக்லாவர்ல புறா இறங்கும். அது வந்து நம்ம கணிக்க முடியாது கலரை பொறுத்தளவு. எதையும் எடுத்து நம்ம அதோட பூர்வீகம் என்னவோ அதுதான் அதுக்கு வரும், அதுதான் வரும். அந்த மற்றபடி நம்ம வந்து புதுசா ஒரு புறா இருந்து கிளாவரா இருக்கு, இல்ல கிளாவர்லயே பட்டாடத்தெல்லாம் கொண்டு வச்சா கிளாவர்ல பட்டாடல வராது, கண்டிப்பா வராது. ஏன்னா இது என்னோட நிறைய நான் பாத்திருக்கேன். நம்ம வீட்லயே வெள்ளையில எனக்கு கையில வெள்ளையில புறா இருக்கு, ஜாக்லாவர்லயே புறா இறங்கும். ஆனா அதை பத்தி எனக்கு எந்த இதுவுமே தெரியாது. இது என்னோட பூர்வீகம் தெரிஞ்ச பிராணிங்களா. இது ஜாக்லாவர் ஆணுக்க புள்ள ஒரு ஜாக்சின்ல ஒரு பெட்டை இருக்கு, அந்த பெட்டைக்கு வந்து ஜாக்லாவர்ல புறா இறங்கும். அதே பூர்வீகம் அதுக்கு தாத்தா பாட்டி தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து கலர்ல எடுக்க முடியும்னு சொல்றீங்க. இதுல கலர்ல இறங்கும், இதுக்கு அப்பா அம்மா கலர்ல இருந்தது, அதனால இதுல கலர்ல இறங்கும்னு தெரிஞ்சு அதுல ஒரு வெள்ளை புறாவா இருந்தாலும் அதுல ஒரு ஜாக்லாவர்லயே ஒரு இதுலயே கொண்டு போட்டா நல்ல நல்ல கலர்ல இறங்கும். நான் எடுத்திருக்கிறேன், அதனால சொல்றேன். மற்றபடி வேற எதுவும் என்ன பொறுத்தளவு பூர்வீகம் தெரியணும், தெரியாம வந்து கலர்ல எடுக்க முடியாது. சரிண்ணா, நீங்க டோர்னமெண்ட்ல எல்லாம் நல்ல டைம் வச்சிருக்கீங்க, 16 மணி நேரம் 12 மினிட்டும். உங்கள்கிட்ட இருக்க லைனேஜ் நீங்க வச்சிருக்கீங்க, அதுல வந்து ஏதாவது கண்ணு இந்த கண்ணுல விழுந்தா நமக்கு இது பரவா இருக்காதுன்னு சொல்றீங்களா? இல்ல மண்டை அப்படி இல்லைண்ணே, அதுல வந்து 2 சைஸ்ல சில புறாக்கள் இறங்கும். என்னோட லைனை பொறுத்தளவு என்னன்னா, ஒரு சில புறாக்கள் நல்லா கரைஞ்சுண்டு ஏறி இறங்கும். அந்த புறாக்கள் வந்து 13 மணிக்கு தான் பறக்கும், 13 மணிக்கு பறக்கும். பின்ன அதோட ஜோடி போட்டு அதில் எடுக்க பட்டாக்கள் வந்து ஒவ்வொரு பறவை போகும். ஆனா அந்த புறா வந்து கம்மியா தான் பறக்கும், அது ஜோடிக்கு தான் இருக்கும். 13 மணிக்கு அதுக்கு பறவை, அதுக்கு மேல போகாது. என்னோட லைனை பொறுத்தளவு நான் எடுத்துட்டு இருந்த லைனை பொறுத்த. சரி, இன்னொரு புறாவை வந்து நீங்க பார்த்தோன்னு சொல்றீங்க, நல்லா கட்டி நுணுச்சுண்டு கருப்புல வித்தியாசமா இறங்கும். அது ஒரு மாடலாட்டு இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி சக்கா மாதிரி மாதிரி இறங்கும். அது பறவைக்குள்ள பறவை இருக்காது, அது பறக்காது. இன்னொன்னு வேற மாதிரி நல்லா எனக்கு முடிச்சுட்டு இருப்பல. என்னோட லைனை பொறுத்தளவு அது வித்தியாசமா வரும். முடிச்சுட்டு இருப்பல கண்ணெல்லாம் ரொம்ப தெரிச்சுக்கிட்டு வித்தியாசமா இருக்கும். அந்த புறா வந்து எங்கிட்ட இது ஓகேனா, இது வந்து நீங்க சுண்டா பார்த்து எடுத்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றீங்க. பறவைக்குள்ள புறாவும் 13 மணி நேரத்துக்குள்ள புறாவும் சொல்றீங்க. இன்னொரு இது சொல்றாங்க, மண்டையை வச்சு சொல்றாங்க, இதுக்கு வந்து விவரம் இருக்கு, இதுக்கு விவரம் குறைவா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல, அந்த அளவு நம்ம புறாக்குள்ள போகல. அந்த அளவுக்கு புறாக்குள்ள போகல. என்கிட்ட இருக்க லைன் எப்படி இறங்கினா பறக்கணுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். சின்ன கண்ணுலயும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். பறக்கக்கூடிய புறாய் கண்ணு வித்தியாசமா இருக்கும், ஒரு சின்ன மாச்சா இருக்காது, பெரிய லெவல்ல கண்டுபிடிக்க முடியாது. என்னோட லைன்னால நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டனால, நான் இத்தனை வருஷமாட்டு நான் அந்த புறாக்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டனால ஒரு சில விஷயங்கள் நான் அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அதுலயுமே எல்லாமே 100% உண்மையாட்டு ஆகாது. ஒரு சில நாளும் நம்ம இது பறக்காதுன்னு நினைப்பா, அதுதான் ஒவ்வொரு புறா பறக்கும். என்ன பொறுத்தளவு புறாயில அர்த்தம் காணவே முடியாது, உண்மை அதுதான். நம்ம இதுதான் செய்ய நினைப்போம், அது மாத்தி செய்யும். சரி சரி.
என்னோட இது புறால நம்மளால அர்த்தம் காண முடியாது. சரிண்ணா, நம்மளோட பந்தயத்துல ஏதாவது நிறைய குறை இருக்குன்னா? உண்மையை சொல்ல போனா என்ன மனசு திருப்தியாட்டு நடக்கிற ஒரே பந்தயம் நீங்க தான். சரி, பந்தயம் முடிஞ்ச உடனே பிரைஸ் கொடுக்குறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க காசு வரதோ இல்லையோ கை காசை போட்டு நீங்க பிரைஸ் கொடுக்குறீங்க. எனக்கு தெரியும் நீங்க என்னெல்லாம் செய்யறீங்கன்னு. ஏன்னா நம்ம பக்கத்துல இருந்து ராபின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் கேள்விப்படத்தான் செய்வேன். ஆனா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க அதை நடத்துறீங்கிறது தெரியுது. நிறைய குறை எதுவுமே இல்லை. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அம்பையரை பொறுத்தளவு அம்பையருக்கு தெளிவா ரூல்ஸ் சொல்லி கொடுத்து அனுப்பிவிடுங்க. நிறைய பேர் புறாவளக்க தெரிஞ்சவங்க தான், ஆனா உங்க பந்தயத்தோட ரூல்ஸ் அவங்களுக்கு தெரியல. ஒரு சில இடத்துல நடந்திருக்கு, நான் அதை பெருசா எடுக்கல, இதெல்லாம் நடந்திருக்கு, நானே பார்த்திருக்கேன். நீங்க வந்து அந்த ரூல்ஸ் இருக்குல்ல, நீங்க அதை கரெக்டா சொல்லி கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க. எந்த ஒரு ரூல்ஸா இருந்தாலுமே நீங்க 10 பந்தயம் 20 பந்தயம் ஒரே நாள் இருக்கனால நீங்க யாராவது ஒரு ஆளை பிடிச்சு விடுவீங்க. தெரியும் சிச்சுவேஷன், நமக்கு தெரியும். புறா வளர்க்குறவன் தான், புறா பார்க்க தெரிஞ்சவன் தான். ரூல்ஸ் தெரிஞ்சு அனுப்பி விடுங்க யாரா இருந்தாலும். சரி, இவ்வளவு நேரம் உங்களோட பொருளாதார நேரத்தை எனக்காகவும் என்னோட சேனல் சார்ந்த செலவழிச்சு மனமார்ந்த நன்றி. ஆனா இந்த 2 புறா தான் நம்ம டோர்னமெண்ட்ல நீங்க விட்டுருந்தது. இந்த 16 மணி நேரம் 12 மினிட் பறந்தது. இதுல 16 மணி நேரம் 12 மினிட் பறந்த புறா இது. அது இந்த ஜீனியானு. இது வந்து தோணப்புறாக பறந்தது. தோணப்புறானா அதுல இருந்து ஒரு காமணிக்கு வித்தியாசத்துல பறந்தது. இதுதான் 16 மணிக்கு. சரி, 16 மணி நேரம் 12 மினிட் பறந்த புறா. இது தோணப்புறாக பறந்தது. தோணப்புறாக அதுல இருந்து ஒரு காமணிக்கு கரெக்டா குறந்து. சரி. ஆனா இந்த ஃபீமேல் உங்கள்கிட்ட எவ்வளவு நேரம் ஓடி இருக்குன்னா? இந்த ஃபீமேல் ஒரு 14:53 டோர்னமெண்ட்ல டைம். டோர்னமெண்ட்டுக்கு தொணப்புறாக்கி கூடால பிறந்தது. இன்னொன்று வந்து உங்கள்கிட்ட 16-12 பிறந்துச்சுல்ல, ஆமா, அந்த மெயில் தான் இதுக்கு கூட 15 அதுக்கு கூடால விட்டு 15:1 டைம் வச்சு. சரி சரி சரி. ஆனா இந்த பேரோட சிக்கு வந்து உங்கள்கிட்ட எவ்வளவு நேரம் ஓடி இருக்குன்னா? இந்த பேரோட சிக்கு வந்து உங்க பந்தயத்துல டைம் வச்சுல்ல, ஆமா, அதுல அந்த ஒரு காமணிக்கு கம்மியா புறா வந்து அதோட பேரண்ட்ஸ். ஆமா. ஆனா இந்த மெயில் வந்து உங்கள்கிட்ட எவ்வளவு நேரம் ஓடி இருக்குன்னா? இந்த மெயில் வந்து என்கிட்ட ஒரு 15 மணிக்கு 16 மணிக்கு அப்படி பறந்துருக்கு. அந்த பந்தயம் தன்னைக்கு லைட்டு போட்டோன்னா இறங்கும். சரி சரி சரி. இருட்டுக்க லைட்டை போட்டோன்னா இறங்கும். 2 வருஷமா என்கிட்ட எல்லா பந்தயத்துக்கும் தோணப்புறா பிறந்தது தான். சரி 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 சரி. இந்த புறாக்கு வந்து ஸ்பெஷல் வந்து இவ்வளோ சடா இருக்கும். ஓ சரி 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 சரி. ஆனா இந்த மெயில் வந்து உங்கள்கிட்ட எவ்வளவு நேரம் ஓடி இருக்குன்னா? இந்த மெயில் வந்து நம்ம பெரிய புறாக்கி வச்ச புறா தான். சரி. இதோட புள்ள வந்து நம்மகிட்ட ஒரு அந்த ஃபீமேல் கிட்டத்தட்ட ஒரு 20 மணிக்கு மேலே பறந்து நான் வந்து பறவை ஓவர் ஆகணும்னா கண்ட்ரோல் வரல. சரி சரி சரி. ஃபர்ஸ்ட் 13 மணிக்கு நம்ம பறந்தது, அந்த 14 மணிக்கு எல்லாம் டைம் வைக்கும் பட்சத்தில் வர புறா கண்ட்ரோலாக இருந்துச்சு. பறவை ஓவர் ஆகணும் அந்த 14 மணிக்கு 14:53 பறந்து இருந்து துணைப்புறாக்கி அந்த பறவையோட அது ஓவர் பறவை ஆகிடுச்சு. சரி, கண்ட்ரோல் வரல, அதனால அடுத்த பந்தயம் அதை விடலை. சரி, அதுக்கு மேல் இது ஃபீமேல் வந்து இறந்து போச்சு. அது சரி சரி. இந்த மேல் அண்ணா இந்த மேல் தான் உங்கள்கிட்ட வந்து 2022 வந்து 28 மணி நேரத்துக்கு மேலே ஓடின பிரான்னு சொன்னது. இந்த மேல் தான். இந்த மேல் தான். ஆனா இந்த மெயில் வந்து உங்கள்ட்ட எவ்வளவு நேரம் ஓடி இருக்குன்னா? 23 மணிக்கு மேல. 23 மணிக்கு மேல ஓடி இருக்கு. இந்த மெயில் நான் பந்தய விட தான் வச்சிருந்தேன். சரி. வந்து நம்ம சூழ்நிலை வந்து பக்கத்துல குப்பை கிடங்கு இருக்குல்ல, இந்த மெயில் லாஸ்ட் நான் சுத்த விட்ட டைம் குப்பை கிடங்குல தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஓ சரி. அது புகை மூட்டத்துல புறா இருக்க முடியாம வெளியே போய் சரி சரி அப்படி பந்தயம் விடலை. அதுக்கு அடுத்த வருஷம் நான் வெளியே போயிட்டேன். சரி சரி சரி. ஆனா இந்த பேரோட சிக்கு வந்து உங்கள்ட்ட எவ்வளவு நேரம் ஓடி இருக்குன்னா? இதோட சிக்கு வந்து 20 மணிக்கு மேலே 20 மணி நேரத்துக்கு மேலே ஓடி இருக்கு. பறந்துருக்கு. இப்போ இந்த வருஷத்துக்கு எடுத்து ஓட்டி வச்சிருக்கீங்களா? புறா இருக்கு, நிறைய இருக்கு. சரி சரி சரி. அண்ணா அந்த பேரோட சிக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஓடி இருக்குன்னா? பேரோட சிக்கு 20 மணிக்கு மேல. 20 மணி நேரத்துக்கு மேல. இந்த மேல் ஏன்ட்ட பந்தயம் விட்ட புறா. சரி சரி சரி. மேல் பந்தயம் விட்டுருக்கிறேன். ஆனால் வந்து கிருஷ்ணவர் பந்தயம் விட்டால ராத்திரி 10 மணிக்கு மேலே கேன்சல் ஆச்சு. டைம் அவுட் ஆச்சுன்னு சொன்னீங்க ஒரு புறா. இந்த மெயில் தான். ஓ சரி சரி சரி. இது வந்து ராபின் விலை கொண்டலைன் புறா. இது கொண்டலைன் புறாவா?
ஆனா இந்த பேரோட சிக்கு வந்து உங்கள்ட்ட எவ்வளவு நேரம் ஓடி இருக்கு? பேரில் உள்ள சிக்கன் ஒரு 20 மணிக்கு 20 மணி நேரத்துக்கு மேல ஓடி இருக்கு. இந்த வருஷம் எடுத்து ஓட்டி வச்சிருக்கேன். பறத்தி வச்சிருக்கிறேன். ஆனா இந்த பேரோட சிக்கு வந்து உங்கள்ட்ட எவ்வளவு நேரம் ஓடி இருக்குன்னா? பேரோட சிக்கு வந்து 17 மணிக்கு மேலே போன வருஷம் நான் பறத்தி வச்சுக்கிட்டு பந்தய உடைய வச்சிருந்தேன். அந்த டைம்ல கரெக்டா லாஸ்ட் சுத்த விட்டுருந்தேன். ஒரு நாள் என் தம்பிக்கு பந்தயம் பறந்துட்டு இருந்து போகணும்னு சொல்லிட்டு 6 மணிக்கு சுத்த விட்டுட்டேன். சரி சரி. பயிரி கொண்டு போயிட்டு. சரி சரி சரி. அப்புறம் எல்லாமே எல்லா புறாயுமே அறிவும் இருக்கும், பறவை. சரி சரி. பேரோட ஆனா இந்த பேரோட சிக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஓடி இருக்குன்னா? இந்த பேரோட சிக்கு தான் போன வருஷம் என்கிட்ட ஒரு 25 மணிக்கு ஒரு புறா பறந்து. சரி. பறந்து சடனா ஒரு 13 மணிக்கு பறந்த புறா சடனா ஒரு 25 மணிக்கு பறந்து இருந்து அடுத்த நாள் செத்து போச்சு. ஓ சரி சரி. இந்த பேரோட சிக்ஸ். சரி. அது என்ன கலர் பறந்துச்சுன்னா? கீரி தான், இந்த பெட்டை கலர்ல இருக்கும். சரி 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 சரி. அந்த பேரோட சிக்கு வந்து உங்கள்ட்ட எவ்வளவு நேரம் ஓடி இருக்குன்னா? இது ஒரு 15 மணிக்கு மேல பறந்துருக்கு. சரி சரி சரி. இந்த நம்ம பறத்தி பார்க்கல இருந்தாலும். சரி சரி. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா? இது பட்டா இருக்கு இதெல்லாம். சரி சரி சரி. அந்த பேரோட சிக்கு வந்து உங்கள்ட்ட எவ்வளவு நேரம் ஓடி இருக்குன்னா? இந்த பேரோட சிக்கு வந்து ஒரு 15 மணிக்கு போன வருஷம் பட்டாரைக்கில பறத்தி வச்சிருக்கிறேன். சரி சரி. இந்த வருஷம் முழு ரிசல்ட் இந்த வருஷம் தான் தெரியும். சரி சரி சரி. இதோட இந்த ஆணோட புள்ள வந்து என் தம்பிட்ட ஒரு 16 சில்லற 16 டைம் வச்சிருக்கோம். ஆனா அந்த பேரோட சிக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஓடி இருக்குன்னா? இதுவும் நான் புதுசா செட் பண்ணேன். போன வருஷம் ஒரு 15 மணிக்கு. அதுபோல இந்த மெயிலோட புள்ள வந்து நான் ஒரு கிருஷ்ணர் பந்தயத்துல ஒரு 14 சில்லற டைம் வச்சுன்னு சொன்னோம்ல, அதெல்லாம் இந்த மெயிலோட புள்ள தான். சரி சரி. இப்போ இது புதுசா வச்சு இதுல ஒரு 15 மணிக்கு போல போன வருஷம் ஓட்டி வச்சிருக்கீங்க. இந்த வருஷத்துக்கு ஓட்டுவீங்க. இந்த வருஷம் இனி புதுசா தெரியணும். அந்த பேரோட சிக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஓடி இருக்குன்னா? இது ரெண்டுமே என்கிட்ட பறந்த புறா, என் கூட்டு புறா தான். என்கிட்ட பறந்த புறா. இதுவே 18 மணிக்கு மேல பறந்த புறா. இதுக்கு பிள்ளையில ஒரு இப்ப நம்ம பட்டாளத்தோட ஜோடி வச்சு புதுசா ஜோடி வச்சு. ஆமா ஆமா. சரி சரி சரி. இது வந்து நான் பறத்தணும்ல வெள்ளான. ஆமா. இந்த டைமுக்கு அடி வாங்கிச்சு நம்மள ஒரு ராத்திரி 10 மணிக்கு மேல அந்த மெயிலுக்கு அப்பல. சரி சரி. இது வந்து நான் 28 மணிக்கு பறந்துனோம்ல, அந்த மெயிலோட புள்ள. சரி சரி. இதுமே என்கிட்ட நல்லா பறந்துச்சு. பெருசுக்குன்ட்டு அதெல்லாம் வெட்டி போட்டேன். சரி சரி சரி. அந்த பேரோட சிக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஓடி இருக்குன்னா? இது ஒரு 18 மணிக்கு அந்த பேரோட சிக்கனை பறத்தி இருக்கிறேன். 18 மணி நேரம். இந்த வருஷத்துக்கு எடுத்து வச்சிருக்கீங்களா? வேற புறா இருக்குண்ணே, அந்த பறந்த புறாயுமே இருக்கு. சரி சரி. நான் வந்து ஓவர் புறாவா இருக்கனால வந்து நமக்கு செட் ஆக மாட்டேங்குது, பார்க்க முடியும். சரி சரி. அந்த பேரோட சிக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஓடி இருக்குன்னா? இது ரெண்டுமே பறந்த புறா. இப்போ புதுசா ஜோடி சேர்த்து வச்சு நியூ பேர் இது இப்போ.
மேல் கொண்ட ஆ மேல் சாதா. சரி 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 சரி. அண்ட் அந்த பேரோட சிக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஓடி இருக்குண்ணா? பேரோட சிக்கு ஒரு 13 மணிக்கு மேலே பறத்தி பார்த்துருக்கிறேன். அதுக்கு மேலே நான் பறத்தி பார்க்கல, எல்லாமே நியூ பேர் தான் செட் பண்ணி பறத்திக்கிட்டு இருக்கிறேன். சரி சரி சரி. அண்ட் அந்த பேரோட சிக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஓடி இருக்குண்ணா? இந்த பேரில் உள்ளது 15 மணிக்கு அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ஆனால் நம்ம பெரிய லெவலில் பறத்தாதான்னு தெரியல. இந்த ஆணை வந்து ஏஜ் எவ்வளோ இருக்காண்ணா? இது ஒரு 8 வயசு இருக்கும். 8 வயசு. ஆமாம். அந்த பேரோட சிக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஓடி இருக்குண்ணா? இதுவுமே ஒரு 15 மணிக்கு அந்த மாதிரி தான் பறத்தி வச்சிருக்கிறேன். சரி சரி சரி. நியூ பேரா? புதுசாக சேர்த்தது, எல்லாம் சின்ன புறாக்கள் தான். சரி சரி சரி. இந்த ஃபீமேல் வந்து நான் அந்த 28 மணிக்கு பிறந்துன்னு சொன்னோம்ல, அந்த மேலோட பிள்ளை தான். ஆமாம் ஆமாம். இந்த ஃபீமேல் வந்து உங்கள்ட்ட எவ்வளோ நேரம் ஓடி இருக்குண்ணா? இந்த ஃபீமேல் என்கிட்ட ஒரு 16 மணிக்கு இருக்கு மேலே பறந்த புறா. பந்தயம் விட்டு ஒரு நாள் அது முடியாமல் சொன்னோம்ல, ஒரு பந்தயத்துக்கு பக்கத்தில் இதுலேயே கேன்சல் ஆச்சுன்னா அது இந்த புறா தான். சரி 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 சரி. இந்த மேல் வந்து உங்கள்ட்ட எவ்வளோ நேரம் பறந்துருக்குண்ணா? இந்த மேலோட புல்லெல்லாம் நான் பந்தயம் விட்டுருக்கு டைம் வச்சிருக்கிறேன். சரி சரி. இதோட அண்ணனோட புள்ள டைம் வச்சிருக்கு. தம்பி ஒரு தாமரையில் ஒரு ஜோடி ஒரு பேர் காமிச்சோம்ல, அது இதோட தம்பி தான் அந்த மேலோட. சரி சரி சரி.